ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். கடைசியா ட்ரக் ஸ்குவாடு நம்மோட வீட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஹீரோக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத டிராமாக்குள்ள போய் பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அவன் டீமோட நம்மோட வீட்டுக்கு வரான். அங்க ஆல்ரெடி சர்ச் பண்ணிட்டு இருக்கிற ஆபீசர் கிட்ட ஏதாவது ட்ரக்ஸ் கிடைச்சதான்னு கேட்கும் போது எங்க ஒளிச்சு வச்சிருக்கானே தெரியலீங்க, இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப கண்ணாடிக்காரர் இருந்துட்டு பேசாம நம்ம எல்லாரும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆபீசர் வேண்டான்னு தடுத்துறாரு. ஏன்னா ஸ்னிஃபர்ஸ் டாக் வந்துட்டு இருக்கு. அதுலயும் கொக்கோன்னு ஒருத்தர் இருக்காங்க, டாக்லயே சாம்பியன். வந்தானா 5 நிமிஷத்துல புரட்டி போட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு பெட்ரோல் கன்வென்ட் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கும் போதே டாக் ஸ்குவாட் அங்க வந்துருது. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வருது. அதை பார்த்து கண்ணாடிக்காரனும் கொக்கோ அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அது மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் செகண்டா ஒருத்த வரான், அவனை பார்த்து கொக்கோன்னு கூப்பிடுறான். அதுவும் மதிக்கிற மாதிரி இல்ல. மூணாவதா ஒரு பீகிள் டாக் மாதிரி ஒரு டாக் வருதுங்க. நல்லா தின்னு பன்னிக்குட்டி மாதிரி பெருத்து போய் கிடக்குது. நடக்க முடியாம நடந்து வருது. சரி, இது கொக்கோவா இருக்காது அப்படின்னு இவனுங்க நினைக்கும் போது அந்த ஆபீசர் இருந்துட்டு இவன் தான் நான் சொன்ன கொக்கோ, இந்த டீம்லயே டாப் இவன் தான் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவனுக்குலாம் ஷாக் ஆகுது. இந்த நாயோட ஹைட்டுக்கு இது மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்கிறதெல்லாம் பாசிபிளாடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அப்ப இந்த நாயை கூப்பிட்டு வந்த ஆபீசர் வந்துட்டு செல்ல குட்டிகளா போய் உங்க திறமையை காட்டுங்கடா அப்படின்னு 3 நாயை அவுத்து விடுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 நாய் விறுவிறுன்னு ஓடிடுது. இந்த கொக்கோ மட்டும் பாவங்க 4 ஸ்டெப் எடுத்து வச்சாலே நாக்கு தள்ளு மாட்டிருக்கு. நடக்க முடியாம நடந்து போகுது. நம்ம ஆளுங்க அதை உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த நாய்களை ட்ரக்ஸ் தேட சொல்லி அனுப்புனா குப்பை தொட்டியில கிடைக்கிறதெல்லாம் தின்னுட்டு டயர்டாகி உட்காந்துருதுங்க. அப்ப ஹீரோ ஜூனியர் காரனை கூப்பிட்டு டே உன்னோட ஸ்மெல்லிங் சென்ஸ் எல்லாம் நாய் பக்கத்துலயும் கூட வர முடியாதுடா, எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு, உன் திறமையை நீ காட்டணும் அப்படிங்கும் போது அவனும் ஒத்துக்கிறான். சரின்னு உள்ள போக ட்ரை பண்ணும் போது அங்க இருக்கிற ஆபீசர் தடுத்துறாரு. இப்போவும் கூட அந்த ஆளு கொக்கோ தேடிட்டு இருக்கும் போது யாரு டிஸ்டர்ப் பண்ணாலும் பிடிக்காதுன்னு வேற டைலாக் விட்டுட்டு இருக்காரு. கடுப்பான நம்ம ஹீரோ உங்க கொக்கோவை நீங்களே வச்சுக்கோங்க, என் டீம்ல இருக்கான் பாரு, இவன் நாயை விட அதிகமா மோப்பம் முடிப்பான், அதனால இவன் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கும் போதே கொக்கோக்கு ஜெலஸ் ஆயிருது. அப்போ பார்க்கணுமே, கொக்கோ இவனை வெறித்தனமா ஒரு லுக் விட்டுட்டு மைண்ட் வாய்ஸ்ல ஏண்டா தம்பி 3 இன்ச்சில் ஒரு மூக்கை வச்சுக்கிட்டு என் கூடயே காம்படிட் பண்றியா, என் மூக்கோட சைஸ் பார்த்தில 3 அடியில் இருக்கு, என் பேரை கேள்விப்பட்ட இல்ல கொக்கோ, கோனாலே நோஸ்ன்னு மீனிங், எனக்கு கொக்கோன்னு 2 கோ கொடுத்துருக்கானுங்க, அதுல இருந்தே என்னோட ஸ்மெல்லிங் சென்ஸை பத்தி உனக்கு தெரிய வேண்டாமா, தேவையில்லாம என் கூட எல்லாம் மோதி நோஸ் கட்டு வாங்கிக்காதடா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ ஜூனியரை என்கரேஜ் பண்ணி அனுப்பி வைக்கிறான். உன்னால முடியும்டா, இது உன்னோட தனித்திறமையில ஒண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜூனியர் காரனும் அங்க இருக்கிற குப்பை தொட்டியை மோந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி கொக்கோவும் மோந்து பார்த்துட்டு இருக்கு. மகனே உன்னோட மோப்ப சக்தி அதிகமா இல்ல என்னோட மோப்ப சக்தி அதிகமானு பாத்தரலாண்டான்னு 2 பேரும் போட்டி போட்டு மோந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அவன் டீமை சேர்ந்தவனுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்டா தேவையில்லாத வேலை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியே ஷாக்ல இருக்கானுங்க. அதுக்கப்புறம் கிச்சன், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் ஒரு இடத்த விடாம ஜூனியர் காரனும் கொக்கோவும் போட்டு மோந்து பார்க்கறானுங்க ஏதாவது ட்ரக்ஸ் சிக்குமா அப்படின்னு. ஆனா பாவங்க 2 பேர்த்துனாலையும் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. ஜூனியர் காரனும் அப்செட் ஆகி அங்கிருந்து வெளியே வரும்போது டே ஏதாவது கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு அவன் டீம் மெம்பர்ஸ் கேட்கறாங்க. அப்ப ஜூனியர் காரன் இல்லைன்னு தலையாட்டும் போது ஐயையோ அந்த நம்ம வேற ஃபாரின் போயிட்டானா அவனை பிடிக்க முடியாதுடா, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு எல்லாரும் புலம்புறாங்க. இதை பார்க்குற ஜூனியர் காரனுக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. அப்போ அவனுக்கு ஒரு டைம் ஹீரோ அட்வைஸ் பண்ணியிருப்பான், டே உனக்கு கிடைச்சிருக்கிற ஸ்மெல்லிங் சென்ஸ் எல்லாம் ஒரு வரப்பிரசாதம்டா, அதை கரெக்டாக யூஸ் பண்ணு, உன் டீம்ல உனக்குன்னு ஒரு ரோல் கண்டிப்பா கிடைக்கும், உன்னை எல்லாருமே மதிப்பாங்க அப்படின்னு. அதை நினைச்சு பார்த்துட்டு பைபிள வெறித்தனத்துல கண்ணை மூடி ஸ்மெல் பண்றான், ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு. நம்மளுக்கா ஜூனியர் காரனோட மூக்கை மட்டும் லைட்டிங் அடிச்சு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறானுங்க. அப்ப அந்த ரூம்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்மெல்லையுமே அவன் சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல எல்லோ கலர்ல ஒரு லெமன் ஃபிளேவர் வருது. அதுல மட்டும் ஏதோ கலந்து வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இவனும் அந்த எல்லோ லெமன் ஃபிளேவரையே ஃபாலோ பண்ணி வந்தா ரெஸ்ட் ரூம்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் இருக்கு. அதுல இருந்து தான் இந்த லெமன் ஃபிளேவர் வந்துட்டு இருக்கு. அதுல பிளாக் கலர்ல ட்ரக்ஸோட ஸ்மெல்லும் மிக்ஸ் ஆகி வருது. இவன் பக்கத்துல வர அந்த ட்ரக்ஸோட ஸ்மெல் ஹெவியா அடிக்குது. இவனும் அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் பாக்ஸை ஓபன் பண்ணி செக் பண்ணா உள்ள ட்ரக்ஸ் இருக்கு. பயபுள்ளைக்கு ஆனந்தம் தாங்க முடியல. சந்தோஷத்துல நான் ட்ரக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். கேட்கிறவங்களுக்கெல்லாம் செம்ம அதிர்ச்சி ஆகுது.
நம்ம ஹீரோவா எப்பவுமே நாய் டீம்ல ஒரு நாய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து பாராட்டுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இவனோட சாக்லேட் ஒன்று அவன் வாயில போட்டு குட் ஒர்க் அப்படின்னு சொல்றான். அது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த கொக்கோவை பார்க்கும் போது தான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. இப்பவும் கூட அந்த கொக்கோ மைண்ட் வாய்ஸ்ல, தம்பி அண்ணனுக்கு 2 நாளா ஜலதோஷம், அதனாலதான் சரியா கண்டுபிடிக்க முடியல, இல்லேன்னு வச்சுக்கவே எப்பவோ கண்டுபிடிச்ச அண்ணன் ஊடு போய் சேர்ந்துருப்பான் அப்படின்னு இன்னும் டைலாக் விட்டுட்டு இருக்கு. அப்ப நம்மளுக்கு இருந்துட்டு இவனை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஃபிளைட் ஏறிடுவான்னு அவசர அவசரமா கிளம்புறாங்க. அப்போ கூட அவன் டீமை சேர்ந்த எல்லாருமே ஜூனியர் காரனை பாராட்டிட்டு போறாங்க. கடைசியா அந்த ஜூனியர் கார் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கூட கொக்கோவை வெறுப்பேத்திட்டு தான் போறான். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க வண்டி எடுக்கலான்னு வரும்போது ஹீரோக்கு அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது. அப்ப அந்த லேடி இருந்துட்டு, டெஸ்ட் ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, நீங்க நினைச்ச மாதிரியே நம் த கில்லர், இறந்து போன விக்டிமோட நெயில இருந்த ஃபேப்ரிகேஷனும் கடைசியா ஜூனியர் அனுப்பி விட்டுருந்தீங்கல்ல அவன் கையில இருந்த ஃபேப்ரிக்கும் சேம் தான். அது மட்டும் இல்லாம அந்த விக்டிமை அடிச்சு கொண்டான் பாத்தீங்களா செங்கல், அதுல இருந்ததும் இதே ஃபேப்ரிக் தான். ஸோ கிறிஸ்டல் கிளியரா கன்ஃபார்ம் ஆயிருச்சு, எல்லாமே டைரக்ட் எவிடன்ஸ், அந்த நம் தான் விக்டிமை கொண்டிருக்கான் அப்படின்னு இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த விஷயத்தை ஹீரோ அவன் டீம் கிட்ட சொல்றான். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு டைமே இல்லையே, அரக்க பறக்க கிளம்புறாங்க அந்த நம்ம அரெஸ்ட் பண்றதுக்கு. அப்போ ஆன் தி வேல போயிட்டு இருக்கும் போது மின் இருந்துட்டு, எங்க ஜூனியர்காரன் அந்த நம் போட்டு அந்த கோர்ட்டு மேல மட்டும் தானே கையை வச்சான், அது எப்படி குரூஷியல் எவிடன்ஸ் ஆகும்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு எட்மண்ட் லோகார்ட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு கிரிமினாலஜிஸ்ட பத்தி சொல்றாரு. அந்த ஆள் இந்த விஷயத்துல பெரிய ஜித்தாட் இருக்கு, புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி கான்டாக்ட் லீவ் ட்ரேசஸ், நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவாங்க, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஹீரோ சொல்றான். ஏன்னா கடைசியா அந்த விக்டிம் இந்த நம்ம கூட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டிருக்காரு, அப்படின்னா கன்ஃபார்மா அந்த ஃபேப்ரிகேஷன் அவரோட நெயில வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஜூனியர் காரன் நம்ம பிடிக்கும் போது இன்னும் இறுக்கமா பிடிக்க சொன்ன நானு. அதுல இருந்து தான் நம்மளுக்கு தேவையான எவிடன்ஸ் கிடைச்சு இப்ப கிறிஸ்டல் கிளியரா கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இத கேட்கிற மின்னுக்கு செம கடுப்பாயிருது. ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக சப்போர்ட் பண்ணிருக்காருங்க, அவரை கொலை பண்ற அளவுக்கு எல்லாமா போவான் அப்படின்னு கேட்கிறா. இப்பதான் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். ஆக்சுவலா இந்த இறந்து போன விக்டிம் அந்த இடத்துல சாக்ஸ் வித்துட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல தான் அந்த விட்னஸ் பொண்ணை நம்ம டிஸ்டர்ப் பண்றத பார்த்து இவர் தட்டி கேட்டிருக்காரு. அப்ப 2 பேத்துக்குள்ளயும் வாக்குவாதம் ஆயிருக்கு. அது ஒரு கட்டத்துல கை கலப்பாவும் மாறி 2 பேரும் மாத்தி மாத்தி சட்டையை பிடிச்சிருக்காங்க. இந்த பணக்கார வீட்டு பசங்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குங்க, அவனை விட கீழே இருக்கிறவன் எவனாவது அவனுக்கு ஈக்குவலா நின்னுட்டானா இவனுங்களால ஏத்துக்கவே முடியாது. அதனால கடுப்பான நம்ம என்னையவே தடுக்க வரையா நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டு அடிக்க வந்திருக்கான். சுத்தி நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருந்தனால பயவுள்ள கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிருக்கான். மறுபடியும் கிளப்புக்குள்ள போனவன் ஃபுல்லா ட்ரக்ஸை எடுத்துட்டு வெளியே வரும்போது தான் இந்த விக்டிம் அவர் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறத பார்த்துருக்கான். ஆல்ரெடி இவன் வேற ஃபுல் போதையில இருக்கான். அதனால அவரை ஃபாலோ பண்ணி போய் கரெக்டான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவரை கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சிருக்கான். அப்ப அவன் கையில அந்த செங்கலும் சிக்கி இருக்கு. கருணையே இல்லாம அந்த செங்கலை வச்சு அவர் மூஞ்சியிலேயே அடிச்சிருக்கான். அதுலதான் அந்த விக்டிம் அன்கான்சியஸ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவன் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கான், என்ன பண்ணோன்னே தெரியலையாட்டு இருக்கு. பதட்டத்துல அந்த செங்கலை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயே போட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ சொல்றான். இதை கேட்கிற ஜூனியர் காரனுக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா இறந்து போன விக்டிமை இவனுக்கு நல்லாவே தெரியும், 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேற இருந்திருக்கு. அப்ப சீனியருக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி நம்மோட நம்பரை ட்ராக் பண்ணதுல அவன் ஏர்போர்ட் இருக்கிற லொகேஷனை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைக்குது. டே சின்ராசு, வண்டியை ஏர்போர்ட்டுக்கு திருப்பிடா அப்படின்னு ஜூனியரை பார்த்து சொன்ன உடனேயே எந்த நேரத்துல சொன்னானுங்கன்னு தெரியல, டயர் பஞ்சர் ஆகி வண்டி அங்கேயே நின்றுது. இதுக்கப்புறம் எப்படா அந்த நம்ம பிடிக்கிறது அப்படின்னு இவனுக்கு பேசிட்டு இருக்கும் போது ஜூனியர் காரை இருந்துட்டு, கவலைப்படாதீங்க என் ஃப்ரெண்ட் இங்க பக்கத்துல தான் இருக்கான், அவனோட காரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். சீனியர்லாம் அந்த நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற காண்டில் இருக்காரு. சரி ஏதாவது டாக்ஸியாவது இருக்கான்னு பார்க்கலான்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்போ கரெக்டா இவங்க முன்னாடி செம்ம கெத்தா ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வந்து நிக்குது. இவனுக்கு யார் உள்ள இருக்கானே புரியல, பார்த்தா உள்ள இருக்கிறது ஜூனியர் காரன். சோ எல்லாருமே அந்த ஸ்போர்ட்ஸ் கார்லயும் ஏறிக்கிறாங்க, வெறித்தனமா விரட்ட ஆரம்பிக்கிறான். ஜூனியர் காரனும் ஹீரோ மட்டும் சேஃபா முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. பின்னாடி இடமே பத்தலையாட்டு இருக்கு. கண்ணாடிக்காரன் சீனியர் மின்னுட்டு எல்லாம் நசுங்கி போய் வந்துட்டு இருக்குதுங்க. அதுலயும் இந்த ஜூனியர் காரனோட டிரைவிங் ஸ்கில் எல்லாம் பார்க்கணுமே, வேற லெவல்ல இருக்கு. அப்ப கரெக்டா இவனுக்கு முன்னாடி அந்த 4987 அப்படிங்கிற நம்மோட கார் போயிட்டு இருக்கிறத பாத்துறாங்க. அதனால ஜூனியர் காரை அவன் காரை ஓவர்டேக் பண்ணி இவனை எந்த பக்கமும் போக விடாம பிளாக் பண்றான்.
இதனால அந்த நமக்கு செம்ம கடுப்பாயிருது. ஏன்னா உள்ள யார் இருக்கான்னு இப்ப வரைக்கும் அவனுக்கு தெரியல. டேய் எங்கிட்டே வம்பிழுக்கிறீங்களா, இருடா நான் யாருன்னு காட்டுறேன்னு அவனும் ஏதாவது கேப் கிடைக்குமான்னு ட்ரை பண்றான். ஆனா ஒரு கேப் ஜூனியர்காரன் கொடுக்கல. அதனால நம்மும் இவனுக்கு காருக்கு ஈக்குவலா டிரைவ் பண்ணிட்டு வந்து, மகனுங்களா நல்ல குடும்பத்துல போறதுக்கு தான் விண்டோவை இறக்கி மூஞ்சியை காட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி டைலாக் விடுறான். அந்த சமயத்துல ஜூனியர்காரன் நம்மோட காரை மொத்தமா பிளாக் பண்ணிடுறான். கடுப்பான நம்ம இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு கார்ல இருந்து இறங்கி வரும்போதுதான் ஜூனியர்காரன் கார்ல இருந்து இறங்கி வரத பாத்துறான். ஐயோ நீ இல்ல, இன்னைக்கு நான் தான் செத்தேன்னு தலைதறிக்க ஓடுறான். ஜூனியர்காரனும் அவனை விரட்டுறான். நம்ம ஆளுங்க எங்கடான்னு பார்த்தா இந்த கார்ல எப்படி டோரை ஓபன் பண்றதுன்னு தெரியாம உள்ள பிதுங்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த நம்மோட கையில ஒரு பாட்டில் வேற கிடைச்சிருது. டே வேணாண்டா, என் பக்கத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். ஆனா ஜூனியர்காரன் விட்டுற மாதிரி தெரியல. ரெண்டு பேத்துக்கு சண்டை ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல நம்ம போட்டு புரட்டி எடுத்ததுல அந்த பாட்டில் ஜூனியர்காரனோட கைக்கு வந்துருது. அப்பாடா ஒரு வழிய வெப்பனை புடுங்கியாச்சுன்னு அதை தூக்கி போட்டுட்டு நம்ம துரத்துறான். ஆனா இந்த நம்ம பைப்புல அங்க இருக்கிற மண்ணு கல்லுன்னு எல்லாத்தையும் ஜூனியர்காரன் மேல வீசிடுறான். இதுல அவன் டைவர்ட் ஆகும் போது மூஞ்சிய பொக்கு பொக்குன்னு வச்சிட்டு இருக்கான் அடிய. இந்த சமயத்துல ஹீரோ அங்க இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணும்போது விண்டோ ஓபன் ஆயிருது. ஐயா அங்க இருக்கிற எல்லா பட்டனையும் அமுத்திருங்கன்னு சொல்லும் போது இவனு கண்டமேனிக்கு அமுத்துறான். ஒரு கட்டத்துல மொத்த டாப்புமே ஓபன் ஆயிருது. ஆனாலும் நம்ம ஆளுங்க வெளியே வர முடியாம கண்ணா பின்னான்னு மாட்டிருக்காங்க. அப்ப சீனியர் இருந்துட்டு, டே வெறும் சாண்டால மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவனை வைலண்ட் டீம்ல எடுத்த பத்தியா, என்னை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு புலம்புறாரு. மின்னுக்கு ஒன்றும் புரியல, எது சாண்டா கிளாஸா, அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயா வருது அப்படின்னு கேட்கும் போதுதான் ஹீரோ சொல்றான், அது சாண்டா இல்லப்பா சாண்டா, அது ஒரு விதமான மார்ஷியல் ஆர்ட்ஸ். அதுல நம்ம ஜூனியர் பெரிய ஆள் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது மறுபடியும் ஜூனியரை காட்டுறாங்க. இவன் நம்ம அடிப்பான்னு பார்த்தா நம்ம இவனை புரட்டுன்னு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். வாங்குற ஒவ்வொரு அடியும் மூஞ்சில இடி மாதிரி உழுகுது. அப்போ ஜூனியரோட சப்கான்சியஸ்ல ஒரு போலீஸ் ட்ரெஸ்ல நிறைய மெடல் போட்டு வந்து ஒருத்தர் பேசுறாரு. டே நீ ஒரு டிடெக்டிவ், அது மட்டும் இல்லாம என்னோட பையன் இந்த மாதிரி அடி வாங்க கூடாது அப்படின்னு. வேற யாரும் இல்ல, வந்திருக்கிறது ஜூனியர் காரனோட அப்பாவாட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ இவனை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசினது இப்ப இறந்து போன விக்டிமோட பையன் சொல்லிட்டு எல்லாருமே அவன் மைண்டுக்கு வராங்க. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஜூனியர் காரன் கண்ணை திறக்கிறான். அப்ப அந்த பக்கமா நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கிற நம்ம பார்த்து, தம்பி இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாதுன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. டே எவ்வளவு அடிச்சாலும் நீ திருந்த மாட்டேயாடான்னு நம்ம திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறான். என்னடான்னு பார்த்தா இந்த ஷவுலின் சாக்கர் மூவிலாம் தலையில நிப்பானுங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஜூனியர் காரன் நின்றுட்டு இருக்கான். இத கார்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற அவன் டீமை சேர்ந்தவங்க சந்தோஷமாயிடுறாங்க. டே என்ன நடந்தாலும் சரி அவனை மட்டும் தப்பிக்க உற்றாதரா அப்படின்னு கத்துன்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர்காரன் நம்ம அடிப்பான் பாருங்க, ஒவ்வொரு அடியும் இடியா இறங்குது. ஒரு கட்டத்துல ஜூனியர்காரன் விடுவா ஒரு கிக்கு, பறந்து போய் உளுந்து நம்ம நாக் அவுட்டே ஆயிடுறான். ஹீரோல இருந்து இவன் டீமை சேர்ந்த எல்லாருமே ஜூனியர்காரனோட பேரை சொல்லி கத்துறாங்க. பயபுள்ளைக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹேண்ட் கஃப் போட்டு லாக் பண்ணிடுறான். இப்பதான் காட்டுறாங்க ஜூனியர்காரன் இன்னுமே அந்த இறந்து போன விக்டிம் நைஸ் அப்படின்னு ஒரு சாக்ஸை கிஃப்ட் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா இவனுக்கு, அதை தான் போட்டுட்டு இருக்கான். அப்படியே சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் டே அந்த இறந்து போன விக்டிமோட பையனை தான் காட்டுறாங்க. பயபுள்ள லக்கேஜ் எல்லாம் வண்டியில ஏத்திட்டு இருக்கான். கூடவே ஜூனியர் காரனும் இருக்கான். ஆக்சுவலா அவங்க அப்பா இறந்து போனனால அவன் ஊர்ல இருக்கிற அவங்க ஆன்டியோட வீட்டுக்கு போறானாட்டு இருக்கு. அப்ப ஜூனியர் காரன் இருந்துட்டு நல்லா படிக்கணும்டா, உடம்ப பார்த்துக்கணும் ரொம்ப அக்கறையா அட்வைஸ் பண்றான். அப்ப இந்த ஸ்டூடெண்ட் காரணம் கில்லரை பிடிச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஜூனியரை பார்த்து, ஆமா ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன், நீங்க ஏன் டிடெக்டிவ் ஆகணும்னு அவ்வளோ ஆசையா இருந்தீங்கன்னு கேட்கும் போது ஜூனியர் காரனும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இது எனக்காக இல்ல எங்க அப்பாக்காக அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சந்தோஷமா அந்த பையனையும் வழி அனுப்பி வைக்கிறான் சிரிச்ச முகத்தோட. அதே டைம்ல கண்ணாடிக்காரன் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு அந்த டேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கான் சாப்பிட்றதுக்கு. அவன் ஒய்ஃபுக்கும் சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு வெளியே கூப்பிட்டு வந்தனால. அப்ப கண்ணாடிக்காரன் இந்த ரெஸ்டாரண்டோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு, கொஞ்சம் வயிறு கலக்குது, ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிடாதமா, இப்ப வந்துருவேன் கெஞ்சி கூத்தாடிட்டு அங்கிருந்து போறான். அங்க அந்த டேன் குரூப்போட ஃபேமிலி போட்டோ இருக்கிறத கண்ணாடிக்காரன் பாத்துறான். இவனுக்கு தான் ஜூனியர் காரன் ஒருவேளை இந்த ஃபேமிலியை சேர்ந்தவனு சந்தேகம் வேற இருக்கே. அதனால அங்க ஜூனியர் காரனோ இல்ல அவன் முகஜாடிலேயோ யாராவது இருப்பாங்களான்னு உத்து பாக்குறான். இவனுக்கு எதையும் கண்டுபிடிக்க தெரியல. அட போடா, நான் தான் தப்பா நினைச்சிட்டேனாட்டிருக்கு, இவ்வளோ பெரிய ஃபேமிலியில இருந்து அவன் எப்படி வர முடியும் அப்படின்னு முணங்கிட்டே அங்கிருந்து போயிடுறான். இப்ப நம்மளுக்கு அந்த போட்டோவை மறுபடியும் ஜூம் பண்றாங்க. அதுல ஒரு பாட்டிமா மடியில ஒரு குட்டி பையன் உட்காந்துருக்கான் பேரன். போட்டோல இருந்தவன் திடீர்னு நம்மளை பார்த்து திரும்புறான். பார்த்தா அவன் தான் ஜூனியர். நம்மளை பார்த்து கண்ணடிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் பங்கமா கம்ப்ளீட் ஆகுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். நன்றி.